வெயில்ல நபிஸ்லாம் வெளியே போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. கடுமையான வெயில் காலத்துல மார்க்க சட்டம் என்ன? லுஹர கொஞ்சம் பிற்படுத்துங்கன்னு சொல்லுவாங்க. வளமையா லுஹர ஜவால் ஆனதும் தொழுகிறோன்னு சொன்னா அந்த ஜவாலுடைய நேரத்தில் நரக நெருப்பு எரிக்கப்படுது. வெள்ளிக்கிழமையே தவிர வெள்ளிக்கிழமை நரக நெருப்பு எரிக்கப்படாது. அதனாலதான் இமாம்கள்ல பலரிடத்திலும் ஜும்மா நாள் அன்று ஜவால் நேரத்திலையும் தொழலான்னு சொல்லுவாங்க. ஆக வெள்ளிக்கிழமையை தவிர மற்ற நாட்கள்ல நரக நெருப்பு எரிக்கப்படுது. இந்த உலகத்துல நீங்கள் பார்க்கிற இந்த வெப்பம் நரக நெருப்பின் மூச்சு தான் சொன்னாங்க. இன்ன ஷித்தல் ஹர் மின் ஃபைஹி ஜஹன்னம், இந்த வெப்பம் நரகத்தினுடைய மூச்சு காற்று. எனவே லுஹர தள்ளி கூட தொழுங்க, லுஹர பிற்படுத்தி தொழுங்க. ஒரு இபாதத்தை கூட வெயில்ல வீட்டில இருந்து பள்ளிக்கு வராதீங்க, தள்ளி வைங்க. ஒரு பயணத்துல நபிஸலாஹு இருப்பாங்க, கடுமையான வெயில் காலம், லுஹர் நேரம் வந்துடும். பிலால் ரலியல்லாஹு அவர்கள் எஞ்சி நின்று பாங்கு சொல்ல போவாங்க. நபிஸலாஹு சொல்லுவாங்க, அப்ரித் பிலாலே, கொஞ்சம் வெயில் தனியட்டும், கொஞ்ச நேரம் ஆகும். எஞ்சி பாங்கு சொல்ல போவாரு, அப்ரித் கொஞ்ச நேரம் ஆகட்டும், தனியட்டும். இப்படி 3 முறை பிலால் அவர்கள் பாங்கு சொல்ல போகும்போதெல்லாம் வெயில் தனியட்டும், வெயில் தனியட்டும் என்று அந்த வெயில் காலத்தில் ஒரு வணக்கத்தை கூட கொஞ்சம் பிற்படுத்தி வெயில் தனிஞ்ச பிறகு தொழுங்கன்னு சொன்னா, ஒரு நடிகனுக்காக கடுமையான வெயில்ல போய் பல மணி நேரம் காத்திருந்து, நம்ம தான் உங்களை சொல்லல, நம்ம உம்மத்தை தான் நாம சொல்றோமே தவிர பிற சமூகங்களை பத்தி அக்கறை நமக்கு இல்லை. எப்படி இந்த சமுதாயம் இப்படி செல்கிறது? எவ்வளவு கவலைக்குரிய ஒரு விஷயம் இது. இந்த வாலிபர்கள் விஷயத்தில் நாம எவ்வளவு கவலைப்படணும். அருமையானவர்களே, பெரும்